ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக ஒழுங்கு மாறுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு நாட்டினால் ஒரு தலைவரனால் ஒருபோதும் மாற்றப்பட்டது. ஈரான் மீது ஒரு நேரடி யுத்தத்தை அமெரிக்கா தொடுத்தால் இந்த 53 கோடி மக்களுடைய எதிர்ப்பையும் அது சம்பாதிக்க முடியும். நம்ம பொறுத்தவரையிலே ஓஹோ டெவலப்மெண்ட் என்பது சீனா பொறுத்தவரையிலே பீஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இருக்கிறது, டெவலப்மெண்ட். இப்போது நாங்கள் மீண்டும் போக வேண்டிய அரசியல் இருக்கக்கூடிய பிழையான மாற்றங்கள் இயற்கையை பாதிச்சிருக்கு. அந்த மாற்றம் அமெரிக்காவை கடுமையாக பாதிச்சு. இலங்கையை இந்தியா கபலீகரம் செய்யாத வரைக்கும் சீனாவுக்கு பிரச்சனை கிடையாது. எப்பொழுதும் சீனா தென்னிலங்கையில் சிங்களோடு தான் நிற்கும், மகாசங்கத்தோட நிற்கும். அங்கு அதுக்கு கலாச்சார ரீதியாக பௌத்தத்தோடு தொடர்பு இருக்கு. எனவே சீனா எப்பொழுதுமே இலங்கையை தனது ஜியோகிராபிக்கலா அண்ட நாடு உனக்கு எதிரி, அண்ட நாடு ஒரு நண்பன். இப்போது நீங்க கிரீன்லாண்டையும் வெனிசுலாவையும் பேசுவதை விடவும், காசாவை பற்றி பேசுவதை விடவும் இலங்கையை பற்றி பேசும் காலம் மிக விரைவில் இலங்கை மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறும். இந்தியா பின்வாங்கி போய் தானே பின்வாங்கி போயிட்டது. இந்தியாவால் வடக்கில் தமக்கு பகமே சமாளிக்க முடியாத நிலைமை. ஒன்று சீனா, அங்கால பாகிஸ்தான், இங்கால பங்களாதேஷ் பிரச்சனை, வடக்கு கிழக்கு மேற்கு மூன்றில் வந்து பிரச்சனை. இலங்கை தீவாக இருப்பதனால்தான் சிங்களவருக்கு பாதுகாப்பு, சிங்களவருக்கு அரசு, சிங்களவருக்கு பௌத்த மதம் பேணி பாதுகாக்கப்படுது. நான் மிகுந்த துணிவோடு தான் சொல்றேன். இந்த நாடு ஒரு நாள் இரண்டாக உடை. அதனை படைப்பு தொழில் புரிவதாக கூறப்படும் பிரம்மதேவனே ஆனாலும் இலங்கை தீவு இரண்டாக உடைவதை தடுக்க முடியாது. நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் தமிழ் தேசிய பரப்பில் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட அரசறிவியல் ஆசான் மு. திருநாவுக்கரசு அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவேளை, பல விடயங்களை உங்களிடமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற போது உங்களுடைய பதில்கள் அதனை நோக்கியே இருக்க வேண்டும் என்று பலரும் பல ஆதங்கங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சில விடயங்களை துல்லியமாக கணிக்கக்கூடியவர், சில விடயங்கள் மீது நிதானமான பார்வையை கொடுக்கக்கூடியவர் என்ற கருத்தும் உங்கள் மீது கூறப்படுகின்ற சூழ்நிலையில் இப்போது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அல்லது உலக அளவில் ஒரு போர் பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த போர் பதட்டத்தின் மத்தியில் உலகம் எப்படி பயணிக்கப் போகின்றது? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடக்கின்ற போது ஈரான் மீது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி விடாதா என்கின்ற அச்சம் ஒரு புறம் இருக்க, தாக்குதல் நடத்தி விடுவோம் என்ற ஒரு மிரட்டல் இன்னும் ஒரு புறம் இருக்க, இந்த உலக ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக எல்லோரும் கூறுகிறார்கள். நீண்ட காலமாக ஜியோ பொலிட்டிக்ஸ் அல்லது உலக ஒழுங்கு தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறக்கூடிய நீங்கள் இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போது இந்த உலக ஒழுங்கில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி உள்ளது என்பது ஒரு அபிப்பிராயம். உலக ஒழுங்கு புதிய ஒழுங்கொன்று உருவாகி இருக்கிறது என்பது இன்னொரு அபிப்பிராயம். இப்படி உலக ஒழுங்கு பற்றிய பல கருத்துக்கள் வருகின்றன. பலமைய உலக ஒழுங்கு தோன்றிவிட்டது என்பது இன்னொரு அபிப்பிராயம். இரட்டைமைய உலக அரசியல் தோன்றுகிறதா என்ற இன்னொரு அபிப்பிராயம். இப்படி பலதுண்டு. ஆனால் ஒன்றை மட்டும் திட்டவட்டமாக சொல்லுது, உலக ஒழுங்கு குலைந்திருக்கிறது, ஆனால் புதிய ஒழுங்கு உருவாகவில்லை. இதுதான் முதலாவது விடயம். இந்த உலக ஒழுங்குக்கு இப்ப குலைந்து கொண்டிருக்கும் இந்த உலக ஒழுங்குக்கு தலைமை தாங்குகின்ற நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவை பொறுத்தவரையில் தன் தலைமைத்துவத்தை இழக்கக்கூடாது என்பது அது அக்கறையாக உள்ளது. அதுதான் அது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது. உலகத்தில் அமெரிக்கா முதலாவது நாடு என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறது. இங்குள்ள பிரச்சனை இதுதான். உலக ஒழுங்கு மாறுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு நாட்டினால் ஒரு தலைவரனால் ஒருபோதும் மாற்ற முடியாது. அது ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெருநாட்டினால், ஒரு யுத்தத்தில் பெருவெற்றி பெற்ற ஒரு நாட்டினால் அல்லது யுத்தத்தில் பெருவெற்றி பெற்ற ஒரு அணியினால் மாற்றப்பட முடியும். எனவே இப்பொழுது பெரு யுத்தம் ஒன்று வெளிப்படையாக ரத்தம் சிந்த யுத்தம் ஒன்று நிகழவில்லை. இந்த பின்னணியில் எந்த ஒரு நாடும் வெளிப்படையாக ரத்தம் சிந்த யுத்தத்தில் தோற்கடிக்கப்படவும் இல்லை. ஆனபடியினால் ஒரு அமெரிக்காவினால் உலக ஒழுங்கை மாற்றியமைக்க முடியாது.
அமெரிக்காவுக்கு இருக்கின்ற கூட்டாளியான நேட்டோவோடு கூட அமெரிக்காவுக்கு பிரச்சனை. இந்த பின்னணியில் இந்த உலக ஒழுங்கு பற்றிய பிரச்சனையை மிகவும் தெளிவாக அரசியல் தத்துவார்த்த அடிப்படையில் பார்க்க வேண்டும். பலரும் வெறும் டெக்னிக்கலாக பார்க்கிறார்கள். மேலிருந்து வாரியான சில வெறும் புள்ளிவரங்கள் கூட பார்க்கிறார்கள். இல்லை, இதனை முற்றிலும் அரசியல் தத்துவார்த்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். இன்று இந்த உலக ஒழுங்கு குலைந்திருக்கிறது என்று சொல்வதற்கு அச்சாணியாக 2 நாடுகள் தான் உள்ளன. முதலாவதாக இந்த அச்சாணியாக இருந்தது இந்த உலக ஒழுங்கில் இன்றைய அந்த உற்பத்தி முறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது முதலாவது நாடு சீனாவாகும். இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நான் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்த பூமி எப்பொழுதுமே அல்லது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் எப்பொழுதுமே 2 அணிகளாகவே இருக்கும். ஒன்றாக ஒருபோதும் இருக்காது. 2 அணிகள் இருக்கும். 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு செயற்படு புள்ளியில் அந்த 1000 முரண்பாடுகளும் 2 அணிகளாகவே பிளவும், பிளரைஸ் பண்ணும், கூட்டி தீரும். எனவே எப்பொழுதும் 2 அணிகள் இருந்தே தீரும். ஏன்னா இந்த உலக அரசியலில் ஒருபோதும் ஒரு அணி இருந்தது இல்லை. ஒரு அணி இல்லை. ஒரு இடைக்காலத்தில் அமெரிக்கா தலைமையில் 1990ஆம் ஆண்டில் இருந்து சுமாராக 20ஆம் ஆண்டுக்கு சற்று முற்பட்ட காலம் வரை, அதை ஒட்டிய காலம் வரை அமெரிக்காவின் தலைமையில் ஒரு இடைக்கால ஒரு மைய உலக ஒழுங்கு இருந்தது என்று அரசியல் ரீதியாக சொல்லலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக சொல்ல முடியாது. இவற்றை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். முதலாவது விடயம் என்னவென்றால், இந்த உலக ஒழுங்கில் முதலாவது ஆப்பை ஏற்படுத்தியது சீனாதான். அந்த ஆப்புக்கு காரணமாக இருந்தது அமெரிக்காதான். அந்த அமெரிக்காவும் சீனாவும் தான் இப்பொழுது போட்டியுள்ளன. இந்த உலக ஒழுங்கில் இன்று புதிய ஒழுங்கு ஏற்படுத்துதல் என்ற பிரச்சனையில் முன்னிறு அணியில் நிற்கும் 2 நாடுகள் எடுத்தால் ஒன்று அமெரிக்கா, மற்றது சீனா. இந்த 2 நாடுகளுக்கிடையிலும் ஏற்பட்ட வர்த்தக பொருளாதார போட்டியின் விளைவுதான் 1980ஆம் ஆண்டு சீனாவில் மாடர்னைசேஷன் பாலிசி உருவாக்கப்பட்டது. இங்குதான் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படுகிறது. இன்றைய உலகில் நானும் நீங்கள் அனுபவிக்கின்ற இன்றைய தொழில்நுட்பங்களுக்கும் இன்றைய உலக அரசியலுக்கும் அதுதான் அடிப்படை காரணம். இந்த 4 வகை நவீன மயமாக்கத்தின் மூலம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் மாற்றம் இந்த பூமியில் ஏற்பட்டது. அது என்னவென்றால், டெக்னாலஜி தனியாக வெஸ்டின் கையில் இருந்ததற்கு பதிலாக அது டிமோக்ரட்டைஸ் பண்ணப்படுது. தொழில்நுட்பம் ஜனநாயகம் ஏற்படுத்தப்படுது. சீனாவிடம் இருக்கும் பிரம்மாண்டமான சனத்தொகையை மார்க்கெட்டை பிடிப்பதற்காக நிக்சன் கீசிங்கர் காலத்தில் அவர்கள் சீனாவுக்கு நுழைந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பழைய கண்டெய்ன்மெண்ட் பாலிசிக்கு பதிலாக அவர்கள் என்கேஜ்மெண்ட் பாலிசி ஒன்றை முன்வைத்தார்கள். அதாவது தடுத்து முரண்படுவதற்கு பதிலாக இணைந்து செயற்படுதல் என்கின்ற கொள்கை அமெரிக்கா முன்வைத்தது. சீனா அந்த காலகட்டத்திலே தெரியாது. கான்ஃபர்டேஷன் என்பதற்கு பதிலாக அது ஆபரேட் பண்ணுவது என்கின்ற கொள்கை உண்டு. இதன் விளைவாக ஒரு பிரதானமான மாற்றம் ஏற்பட்டது. அந்த பிரதான மாற்றம் தான் இது. அது என்னவென்றால், தொழில்நுட்பம் சீனாவுக்கு அப்படியே உள்வாரியாக வாங்கப்படுகிறது. அமெரிக்கா முழுக்க அமெரிக்கா கையில் இருந்த தொழில்நுட்பம், வெஸ்டின் கையில் இருந்த தொழில்நுட்பம் சீனா சந்தையை திறந்து விட்ட போது, சீனா ஓபன் மார்க்கெட்டை உருவாக்கிய போது, சீனா முதலாளித்துவ பொருளாதார உற்பத்தி முறைக்கு அந்த புரட்சியில் ஈடுபட்ட பொழுது அமெரிக்காவுக்கு குறுங்காலத்தில் நன்மை ஏற்பட்டது. சீனாவுக்கு நீண்ட காலத்தில் நன்மை ஏற்பட்டது. சீனா தன்னை தொழில் மயமாக்கும் முயற்சியில் தொழில்நுட்ப மயப்படுத்துவதில் வெற்றி பெற்றது. ராணுவம், தொழில்நுட்பம், விஞ்ஞானம், கைத்தொழில், இந்த 4 நவீனமயமாக்கப்பட்டது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், சீனாவுக்கும் மேற்குலகுக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இடையில் எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடி என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தியது என்று. ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்றால், ஈரானை நோக்கிய படையெடுப்பு ஆங்காங்கே அதிகரிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அமெரிக்கா முனைப்பு காட்டுகின்ற அதே காலப்பகுதியில் சீனாவினுடைய நிலைப்பாடுகளும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சீனாவை நோக்கி செல்லுகின்றன. ஆனால் அதே வேளையில் சீனா மீது கடுமையான வன்மத்தை பாராட்டக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி அவரும் இவரிடத்திலே சீனாவுக்கு விஜயம் செய்கின்றார். என்னதான் இடம்பெறுகிறது? அனைத்துமே ஒரு எழுதப்பட்ட படமா? முதலாவது மத்திய கிழக்கு என்று சொல்லப்படுகிற பகுதி
அதாவது வளைகுடா பகுதி, மிடில் ஈஸ்ட் ரெண்டையும் சேர்த்து மத்திய கிழக்குன்னு சொல்லப்படும், ரெண்டையும் சேர்த்து மேற்காசியா. இந்த மேற்காசியாவில் மொத்தம் 53 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். பாரசீகர்கள், மற்றது அராபியர்கள், மொத்தம் 53 கோடி இஸ்லாமியர்கள். இந்த 53 கோடி, அதாவது ஈரான் மீது ஒரு நேரடி யுத்தத்தை அமெரிக்கா தொடுத்தால் இந்த 53 கோடி மக்களுடைய எதிர்ப்பையும் அது சம்பாதிக்க முடியும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதனுடைய புதிய பாலிசி என்னவென்றால், மேற்குலக நாடுகள் அனைத்துக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய, அதாவது கிழக்குக்கு மேற்கு நடுவே இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டை, அதனுடைய புதிய முக்கியத்துவத்தை யுத்தத்தினால், நேரடி யுத்தத்தினால் கணிப்பதை விட டீஸ்டாபிலைசேஷன் வார் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது நிலைமைகளை ஸ்திரத்தன்மைகளை குறைக்கின்ற ஒரு நடத்துவதுதான் ஈரானுக்கு எதிரான யுத்தத்திலும் அது அமெரிக்காவினுடைய பாலிசி தொடர்ந்து ஈடுபடுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் அது பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு இனம், ஒரு மதம் என்ற பலம் இருக்கிறது, மக்கள் பலம் இருக்கிறது. அதனை பகைக்க அமெரிக்கா நேரடியாக தயாரில்லை. நேரடி யுத்தத்துக்கு அமெரிக்கா தயாரில்லை. மாறாக தலைவர்களை கொண்டு அந்த டிஸ்டாபிலைசேஷன் வாரை முன்னெடுக்கும். எனவே ஈரானை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் எல்லோரும் யுத்தம் யுத்தம் என்று சொன்னார்கள். இன்றும் அமெரிக்கா யுத்த அச்சுறுத்தலை செய்யும், ஆனால் அது நேரடி யுத்தத்துக்கு போக தயாரில்லை. மக்கள் 100 எதிர்ப்பை பெறும் ஈரானிலே. அந்த ஈரானில் பெறும் அந்த 100 எதிர்ப்பு முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் தெரிவிக்கும். எனவே அமெரிக்கா யுத்தத்தை தவிர்த்து ஈரானிய தலைவர்களையும் தொழில்நுட்பத்தையும் அளிக்கின்ற ஒரு நிலைமையை தான் வச்சிருக்கு. வேண்டுமென்றால் இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக பொமிங்கை செய்யும், ஆனால் அது நேரடியாக தன் படையை ரக்கி ஒரு யுத்தத்தை லேண்டை கைப்பற்றுவதற்கான போக்குக்கு அது தயாராக இருக்காது. இதுதான் அதனுடைய அடிப்படை திட்டம். இதில் நாங்கள் கோடுகிரி போட்டு அப்படியெல்லாம் பார்க்கலாம் நான் சொல்ல வரையில்லை. இப்படி அதனுடைய அந்த அடித்தள இப்படித்தான் இருக்கு. எனவே இப்போது ஈரான் யுத்தம் பற்றிய பிரச்சனை இப்போது முதன்மையானது அல்ல. அதற்கு வந்தால் சீனாவுடைய வளர்ந்து, அதாவது சீனா தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்ததன் மூலமாக சந்தையை கைப்பற்ற தொடங்கிவிட்டது. இங்க நாங்கள் 2 கோட்பாட்டு உடைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சீனா ஒரு பாலிசியை வைத்திருக்கிறது 80ஆம் ஆண்டு டெங் ஷியாவோபிங் காலத்திலே, பீஸ் ஃபார் டெவலப்மெண்ட், சமாதானத்துக்கான, அபிவிருத்திக்கான சமாதானம். இதை சீனா இப்போது தெளிவாக பின்பற்றுகிறது. இந்த சமாதானம், அதாவது உற்பத்திக்கான சமாதானத்துக்கு உள்ளாலே சீனா உலக சந்தை வேகமாக பிடிச்சிட்டு உற்பத்தி அதிகரிச்சிட்டு, இந்த உற்பத்தி அதிகரிச்ச உடனே, அதாவது இன்று எல்லோரும் பிழையாக இந்த மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லப்படுவர்கள் பிழையாக எல்லாவற்றையும் அசஸ் பண்ணுகிறார்கள். இங்க பிரச்சனை என்றால் வர்க்கம் பற்றிய சரியான விளக்கம் இவரிடம் இல்லை, பிழையான கண்ணோட்டம் இருக்கிறது. ஒரு வர்க்கத்துக்கு இடையிலேயே காம்படிஷன் இருக்கு. நாங்கள் எப்பொழுதும் 2 வர்க்கத்துக்கிடையே உள்ள போட்டியை பார்க்கிறோம், முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் இல்லை. முதலாம் உலக யுத்தமும் 2ஆம் உலக யுத்தமும் ஏகாதிபத்திய அரசுகளுக்கு இடையான யுத்தம் தான். அதாவது ஏகபோக உற்பத்தியில் ஈடுபட்ட கம்பெனிகளுடைய யுத்தம் தான். எனவே ஒரு வர்க்கத்துக்குள்ளேயே அந்த முரண்பாடு ஏற்படுது. அதாவது ஏகபோக சந்தைப்பிடி போட்டி ஈடுபடுவது முதலாளித்துவம் தான், அது தொழிலாளித்துவம் இல்லை. எனவே முதலாளிகள் சந்தைப்பிடி போட்டியில் ஈடுபடுவது என்பது ஒரு வர்க்கத்துக்குள் நிகழ்கிறது. இந்த ஒரு யுத்தமும் நிகழும். இந்த பின்னணி, இந்த அடிப்படை கோட்பாட்டு உடையத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இதான் ஏற்படுகிறது. ஒரு வர்க்கத்துக்குள் அவர்களுக்கிடையிலே காம்படிஷன் பெரிதாக டெவலப்மெண்ட், அதாவது ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி சக்தி அதிகரிச்சிட்டது. தொழில்நுட்பம் ஜனநாயகப்படுத்தப்பட்டதும், தொழில்நுட்பம் ஜனநாயகப்படுத்தப்பட்டதும் சின்ன விஷயம் இல்லை. சீனா 4 வகை நவீனமயமாக்கத்தை செய்தவுடனே ரஷ்யா, சோவியத் யூனியன் திகப்படங்கி அது பெரஸ்ட்ரோய்க்காக போய் தானும் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு போக தயாராகிச்சு. தானும் தொழில்நுட்பத்தை பெஸ்டிடமிருந்து பெற தயாராகி, அதாவது கர்ப்பச்சி ஒழுங்கின பெரஸ்ட்ரோய்க்கான நூலே பெஸ்டிடம் இருந்து அதனுடைய உற்பத்திக்கான தொழில்நுட்பத்தை பெறுகின்ற அந்த கலாச்சாரம் பற்றிய விடயம் பிரதானமாக இருக்கு. அதை ஒரு கவனிப்பதில்லை. அதே போல இந்தியா என்ன செய்தது? கொலாபரேஷன் எக்கனாமிக்கு போச்சு. மேற்கனுடைய கொலாபரேட் பண்ணி தன்னுடைய தொழில்நுட்பத்தை வளர்க்க வேண்டும். அப்ப இப்போது சீனா மேற்குலகத்தோட திறந்து விட்டது சந்தைய, தொழில்நுட்பம் வளர்ந்தது. இந்தியா கொலாபரேட் பண்ண போய் தொழில்நுட்பம் வளர்ந்தது. ரஷ்யா அதே மாதிரி வளர்ந்தது. இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த உடனே உற்பத்தி சக்தி அதிகரிச்சு உற்பத்தி அதிகரிக்குது.
இந்த உற்பத்தி அதிகரிக்க இந்த உற்பத்திக்கு பெரும் பங்கை வகிப்பது சீனா. சீனாவுடைய உற்பத்தி பொருட்கள் சந்தையில் மிக மலிவான விலையில் கிடைக்கின்றன. அது ஒரு அழகான வேலையை சீனா செய்கிறது. மார்க்கெட் போம் என்று சொல்லி கொண்டு அந்தந்த பிராந்தியங்களின் சூழலுக்கு பொருத்தமான மலிவு விலையில் பொருட்களை இருக்கிறது. இதனால பெஸ்ட் இந்த மார்க்கெட் அப்படியே விழுது. பெஸ்டிலே பெஸ்ட் இந்த மார்க்கெட். இந்த நிலையில் தான் மேற்குலகில் காணப்படுகின்ற கம்பெனிகள், பெரும் முதலாளிகள், பெரும் உற்பத்தி நிறுவனங்கள் மொனோபொலி போட்டியில் ஈடுபடுகின்றன. சீனா மொனோபொலி, மேற்குலக மொனோபொலி. இந்த மொனோபொலியில் யார் வெல்ல முடியும் தெரியுமா? சீனாவுடைய மொனோபொலிக்கு ஸ்டேட் ஆனர்ஷிப் மொனோபொலி இருக்கு. மேற்குலகத்தின் மொனோபொலிக்கு கம்பெனி ஆனர்ஷிப் மொனோபொலி இருக்கு. கம்பெனி ஆனர்ஷிப் மொனோபொலியை விட ஸ்டேட் ஆனர்ஷிப் மொனோபொலி பலமானது. இந்த பின்னணியில் சீனா இன்றும் சமாதானத்தை பேசிக்கொண்டே முன்வருகிறது. அது யுத்தத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் சமாதானத்தை பேசிக்கொண்டு உலகத்தை கைப்பற்றி விட்டது. உலகத்தின் பெரும் சந்தைகளை பிடித்து விட்டது. இந்த சந்தையை தடுப்பதற்கான யுத்தம் தான் ட்ரம்ப் சொல்கின்ற யுத்தம். ட்ரம்ப் பொறுத்தவரையிலே வார் ஃபார் டெவலப்மெண்ட் என்பது இருக்கிறது. சீனா பொறுத்தவரையில பீஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இருக்கிறது. ரெண்டு டெவலப்மெண்ட் தான். ஒன்று யுத்தத்துக்கான அபிவிருத்தி, ஒன்று அபிவிருத்திக்கான சமாதானம். ஒன்று சமாதானமும் அபிவிருத்தியை பற்றி பேசுது, யுத்தமும் அபிவிருத்தியை பற்றி பேசுது. இந்த இடத்தில் தான் இப்பொழுது அரசியல் பிரச்சனை. இந்த பிரச்சனை இலக்காக தீர்க்கப்படக்கூடியதல்ல. இப்போது உலக ஒழுங்கு மாறிவிட்டது நிச்சயமாக இல்லை. உலக ஒழுங்கு குலைந்து விட்டது என்பதுதான் நிச்சயமானது. இந்த குலைந்திருக்கின்ற உலக ஒழுங்கை கட்டி எழுப்புகின்ற பணி மிக பிரதானமானது. இப்பொழுது நீ பார்க்கலாம், ஏன் அமெரிக்கா பொறுத்தவரையிலே ஒரு பிரம்மாண்டமான தோல்வி ஏற்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்கா சந்தைகளை திறந்தது ரத்தம் சிந்தி. அதாவது கிழக்கு ஐரோப்பாவிலே அது யுத்தம் புரிஞ்சது, மத்திய கிழக்கில் யுத்தம் புரிஞ்சது. இதன் மூலம் மத்திய கிழக்கிலும் கிழக்கு ஐரோப்பாவிலும் மத்திய ஆசியாவிலும் சந்தைகள் திறப்பட்டன. இந்த சந்தையை திறக்கும் பொழுது அமெரிக்கா முன்வைக்க பாலிசி என்ன? லிபரலைசேஷன், தாராள பொருளாதாரம், திரவங்கள் சந்தை என்பது. சந்தை அமெரிக்கா திறக்க அதுக்குள்ள கொண்டு போய் சீனா உற்பத்தி செய்து சந்தையை பிடிக்கிறது. அப்ப சந்தைக்கான யுத்தத்தை நடத்த அமெரிக்கா, சந்தையில் பலனை அனுபவிப்பது சீனா. இதன் மூலம் சந்தையில் சீனா ஆதிக்கம் பெறும் சக்தியாக மாறும். ரெண்டும் சந்தை தான். சந்தை என்ற ஆதிபத்தியம் தான். எனவே முதலாளியோ தொழிலாளியோ என்ற கிடையாது. எவர் சந்தை போட்டியில் ஈடுபடுகிறாரோ அவர் ஏகாதிபத்திய போட்டியில், முதலாளித்துவ போட்டியில் ஈடுபடுகிறார் என்பது அர்த்தம். நீங்கள் இப்போது முதலாளித்துவ போட்டி அல்லது ஏகாதிபத்திய போட்டியை பற்றி குறிப்பிட்டீர்கள். அதே நேரம் உலக ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது, ஆனால் உலக ஒழுங்கு மாற்றமடையவில்லை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். தத்துவார்த்த ரீதியாக அவ்வாறுதான் நோக்கப்பட வேண்டி இருப்பதாகவும் கூறுகிறீர்கள். உலக ஒழுங்கில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை ஆசிய பிராந்தியத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பதோடு மட்டுமல்ல, பின்தளமாகவும் ஐரோப்பிய நாடுகள், மேற்குலக நாடுகள், குறிப்பாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை நோக்கிய ஒரு பார்வையும் இந்த உலகொழுங்கு குழம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையும் அங்கு முக்கியத்துவம் வருகிறது. எனவே இந்த கால சூழ்நிலையில் இலங்கையிலும் பல உள்ளக வெளியக ரகசிய ராஜதந்திர நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய புரிதலில் இந்த உலக ஒழுங்கு குழம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் அது வாய்ப்பாக மாறப்போகிறதா, அல்லது வரமாக மாறப்போகிறதா, அல்லது அழிவாக மாறப்போகிறதா? சாபமா வரமா என்பது ஒரு இலகுவான கேள்வி. அதற்கு நிச்சயமாக பதிலளிக்க முடியும். இப்போது நான் உங்களுக்கு இதுக்கு உங்களோட கேள்வியை ரெண்டாக பிரிச்சுட்டு பதில் சொல்ல போறேன். என்ன மன்னிக்கவும், ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் கூட எடுப்பேன். இலங்கை இந்து மாகடலுக்குள்ளால் வர்த்தகம் நடத்துகிற பொழுது இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. சீனா இந்து மாகடலுக்குள்ளால் வர்த்தகம் செய்து அது இலங்கையை கடந்து, இலங்கைக்குள்ளால் மலாக்காவை கடந்து வெஸ்ட் கோடர் செய்கின்ற வர்த்தகத்தில் அது 20,000 கிலோமீட்டரை டிராவல் பண்ணது. 20,000 கிலோமீட்டர் கடலே பிரயாணிப்போம். ஆனால் இப்பொழுது காலநிலை மாற்றத்தால் வடகடல் உருகின உடனே, ஆர்டிக் உருகின உடனே சீனாவால் இங்கால இந்த மாகாணத்துக்கு வராமல் ஆர்டிக்குள்ளால போகக்கூடிய இப்ப கப்பல் உருகின சூழலில் அந்த கடலுக்குள்ளால போகும். அந்த கடலுக்குள்ளாக போனால் ஆர்டிக் கடலினுடைய பெரும் பகுதி, கரையோர பகுதியை ரஷ்யா கொண்டிருக்கிறது. அதுல ஒரு பகுதி
அமெரிக்காவுக்கும் பெறும். இங்க உள்ள மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், ஆர்டிக்குள்ளால இந்த கடலுக்குள்ளார சீனா பிரயாணம் செய்யும் பொழுது 5000 கிலோமீட்டர் தொலைவு குறையும், சுருங்குது கடல். ஒரு வார பயணமும் சுருங்குது. இப்போ 4 வாரங்களில் சீனாவிலிருந்து வெளிக்கிட்டு வெஸ்டுக்கு போக 4 வாரங்கள் எடுக்கும். ஆனால் இப்பொழுது அது ஆர்டிக்குள்ளார பிரயாணம் செய்தால் 3 வாரம் எடுக்கும். இப்போது சீனாவுடைய வர்த்தகத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கீழே போகும். சீனாவுடைய பண்டத்தினுடைய மார்க்கெட் வேல்யூல வந்து அதனுடைய பண்டத்தினுடைய விலை குறையும். சீனா மார்க்கெட்டை இலக்காக கைப்பற்றும். இந்த இடத்துல கிரீன்லேண்ட் நடுவே இருக்குது. இந்த கிரீன்லேண்ட பிடிச்சு அதுல வந்து கோல்டன் டோமை போட்டுட்டால் சீனாவை எதிர்காலத்தில் கட்டுப்படுத்தலாம். அது மிசைல் கட்டுப்படுத்தலாம். அந்த மிசைல் பாதுகாப்பு ரஷ்யா முதலாவது கனடாவுக்கு என்று ட்ரம்ப் சொல்றேன். இவங்களோட பிரச்சனை இதுதான். இந்த பாவை கடல் உருகுனது என்பது கூட தற்செயல் கிடையாது. இந்த பொருளாதார உற்பத்தி போட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் மாசுபடுதலால் கடல் உருகி. எனவே கடந்த 45 வருடங்களாக ஏற்பட்ட பொருளாதார அதிவேகமான பண்ட உற்பத்தி தான் கடலை உருக வைக்கிறது. இந்த பின்னணியில் இப்போது நாங்கள் மீண்டும் போக வேண்டிய இடங்கள் அரசியல் இருக்கக்கூடிய பிழையான மாற்றங்கள் இயற்கையை பாதிச்சிருக்கு. அந்த மாற்றம் அமெரிக்காவை கடுமையா பாதிச்சு, வெஸ்ட பாதிச்சிருக்கு. இந்த பின்னணியில தான் ஒரு கிரீன்லேண்ட் சம்பந்தமான விஷயத்தில் அவர் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இது ஒன்று. இரண்டாவது, இலங்கை அதாவது அட்லாண்டிக்கு ஊடாக பிரயாணம் செய்யாமலுக்கு இந்திய ஓசனுக்குள்ளாக பிரயாணம் செய்தால் இலங்கை தான் அதனுடைய மையம். சீனா இலங்கையை விளக்க முடியாது. அதே வேளையில் அங்க யுத்த முனை, அதாவது பாசல்ல யுத்தம் நிக்குது, ஆர்டிக் கடல்ல யுத்தம் நிக்குது. எனவே அதை நம்புறதை விட இலங்கையை நம்புறது முக்கியம். இலங்கையை இந்தியா கபலீகரம் செய்யாத வரைக்கும் சீனாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி சீனாவுடைய இந்தியாவுடைய போயிட்டால் சீனாவுக்கு அதுவும் சவால் தான். ஆனால் சர்வதேச கடலிலேயே கட்டுப்பாடு இருக்கிறத விட அது நிகழும். இப்படி ஒரு பிரச்சனையில் தான் இப்பொழுது இலங்கை பற்றிய முக்கியத்துவம் இருக்கு. எனவே இலங்கை பற்றிய முக்கியத்துவம் ஆர்டிக்ல இந்த பிரச்சனை கிரீன்லேண்ட் பிரச்சனை ஒன்று ஏற்படாமல் இப்படியே காலநிலை உருகுனதன் மூலமாகவே நடந்து கொண்டு போனால் சீனாவுக்கு லாபம் கூட இலங்கையினுடைய முக்கியத்துவம் குறையும். ஆனால் ஆர்டிக் அறப்பட்டால் இலங்கை தான் முக்கியத்துவம் பெறும். அதுக்கான இலங்கை முழு அளவில் முக்கியத்துவத்தை ஒருபோதும் நடக்காது. ஒரு சீனாவுக்குள்ளால மட்டும் நிகழே இல்லை, ஏழு நாடுகளுக்குள்ளாலும் உண்டு. எனவே அது நடக்காது. இங்க எங்களுக்கு ஆழமான பிரச்சனைகள் உண்டு. உலக ஒழுங்கை நீங்கள் பார்ப்பதற்கு இலங்கை ஒரு முக்கிய மையப்புள்ளியாக இருக்கும். அதுபோல கிரீன்லேண்டும் இருக்கும். அதே மாதிரி வெனிசுலாவும் இருக்கும். வெனிசுலா மத்திய அமெரிக்கா, கிழக்கு அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அந்த தென் அமெரிக்க பிரதேசங்களை சம்பந்தமான வகையில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. மூலப்பொருள் முக்கியத்துவம் இருக்கு. எனவே முக்கியமான சென்டர்ஸ்ல இருந்து ஓர் நடக்கும். அமெரிக்கா காசா ஓர், அங்காலே வெனிசுலா, முக்கிய காசா ஓர் மத்திய கிழக்கு, கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிறது. இப்போது கிரீன்லேண்ட் வந்து தென்னுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்குது. அது யுத்த பூமியாக இருக்குது. மற்றது கிழக்கில் இன்னும் ஒரு யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கு, யுக்ரைன் போர் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அடுத்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி இலங்கை தான். எனவே இலங்கை, யுக்ரைன், கிரீன்லேண்ட், வெனிசுலா இவர்கள் எல்லாம் உலக அரசியல் முக்கியமான புள்ளிகள். இந்த முக்கியமான புள்ளிகளை யார் கட்டுப்படுத்த போறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு முன் இந்த உலக ஒழுங்கை ஒரு ஒழுங்கு கொண்டு வர நினைக்கிறார்கள். அது இலக்கம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஏனென்றால் சீனா அதிவேகமாக பலமடைந்து விட்டது. கண்டபடி சீனாவை வந்து கவுண்டர் பண்ண முடியாது. அதாவது இவ்வளவு நாடுகளும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு சீனா நிற்குது. அதுக்காக நான் சீனா செய்வது சரி என்று நான் சொல்லவில்லை. சீனா மேகாதிபத்திய போட்டி நாடுதான். அது இந்த சென்றால் வார்த்தைக்கு உண்டவில்லை. சீனா இலங்கையோடு தான், சிங்கள அரசோடு தான் உறவை வச்சிருக்கும். ஆனால் சிங்கள அரசுல தான் அதுக்கு துறைமுகங்கள் இருக்கு. 1-2 துறைமுகம், தலைநகரம் இருக்கு. எனவே எப்பொழுதும் சீனா தென்னிலங்கையில் சிங்களரோடு தான் நிற்கும், மகாசங்கத்தோடு தான் நிற்கும். அங்கு அதுக்கு கலாச்சார ரீதியாக பௌத்தத்தோடு தொடர்பு இருக்கு. எனவே சீனா எப்பொழுதுமே இலங்கையை தனது ஜியோகிராபிக்கலா அண்ட நாடு உனக்கு எதிரி, அண்ட நாடு உனக்கு நண்பன். அதாவது இந்த அரசியல் கோட்பாட்டின்படியும் சீனா இந்தியாவுக்கு அண்ட நாடு எதிரி, இந்தியாவுடைய அண்ட நாடு இலங்கை சீனாவின் நண்பன். இந்த பின்னணியிலே சீன இந்திய உறவு வந்து சீன இலங்கை உறவு
கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். இப்போது நாங்கள் பார்க்கிறோம், இந்த உடனடியாக சீனா சம்பந்தமாக அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் பார்க்கிறோம். ஆனால் இது சிறிது காலத்தில் அது இலங்கை தான் அதன் முக்கியத்துவத்தை பெறும். இப்போது நீங்க கிரீன்லாண்டையும் வெனிசுலாவையும் பேசுவதை விடவும், காசாவை பற்றி பேசுவதை விடவும், இலங்கையை பற்றி பேசும் காலம் மிக விரைவில் வரும். இலங்கை மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறும். நீங்கள் இப்போது கூறினீர்கள், அரசுகள் இன்னும் ஒரு அரசை ஒருபோதும் பகைத்துக் கொள்ளாது. சீனாவை பொறுத்தவரையில் இலங்கையோடு தான் அதனுடைய உறவுகள் இருக்கும், ஏனைய அரசுகளும் அவ்வாறு தான் இருக்கும் என்று. ஆனால் இப்போது இந்தியாவுக்கு இலங்கையில் ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கின்றது, அங்கிருக்கக்கூடிய அரசியல் விவகாரங்களை கையாள்வது. ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் மத ரீதியாக இருக்கக்கூடிய ஒற்றுமையின் பலனாகவும் கூட இலங்கையோடு நிற்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர் விவகாரத்தில் இன்று வரைக்கும் ஒரு நேரடி ஈடுபாடு காட்டாமையும் அல்லது நேரடியாக அந்த விடயங்களை கையாளுவதில் சற்று அமைதி காப்பதன் நோக்கம் என்னவாக இருக்கிறது? நல்ல கேள்வி. இந்த கேள்வியை பலரும் கேட்பார்கள். உண்மைதான், இந்தியாவுடன் இலங்கை விவகாரத்தை கையாளுவதில் மெத்தனமான போக்கு. அவர்கள் தாங்கள் பெரிய நாடு, பிக் பிரதர், தங்களால் இலங்கை எப்பொழுதும் இணைக்கப்படி கையாளலாம் என்ற நம்பிக்கையை கடந்த 2500 ஆண்டுகளில் அவர்கள் தோல்வியடைந்தனர். குறிப்பாக சுதந்திரம் அடைந்த பின்பு இலங்கையை சம்பந்தமாக கையாளுவதில் இந்தியாவுக்கு ஒரு வெற்றியும் குறையில்லை. எனவே அவர்கள் இப்போது நம்புகிறார்கள், சிங்களவர்களை சமாளித்து நாங்கள் இந்த உறவுகளை பெறப்படுத்துவோம். இல்லை, ஒரு நாள் அவர்களுக்கு நிரந்தர நண்பனாக தமிழர் மட்டும்தான் வர முடியும். அந்த உறவை நாடி இந்தியாவுடைய இன்றைய சூழலில் இந்தியா இப்படி நடக்குது என்றது கவலைக்குரியது. நான் அதை வரவேற்கவும் மாட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல முடியும், இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்களால் நண்பர்களாக இருக்கணும் இந்த பிராந்தியத்தில். அதாவது நீங்கள் பலரும் பிள்ளையாக பல விஷயங்களை கணிப்பு செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய விமானங்கள் கலானிக்கு வந்து போன போது இந்தியாவும் பலகீனப்பட்டு விட்டது, எனவேதான் கலானிக்கு இந்த விமானங்கள் வந்து போயின என்று சொல்லி இந்தியாவினுடைய பலத்தை மிகவும் கீழ்நிலைப்படுத்தி சொன்னார்கள். இல்லை, அப்படி இல்லை. ட்ரம்பனுடைய கோட்பாட்டில், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் கோட்பாடு ஒன்று வகுத்திருக்கிறார். அதுல அந்த ஈஸ்டில இந்தியாவை கொண்டு வச்சிருக்கிறேன். அந்த வச்சிருக்கிற போது புக்கெண்ட் என்கின்ற ஒரு பிளேஸை இந்தியாவை கொடுத்திருக்கிறேன். புக்கெண்ட் என்று, அதாவது அணை சுவராக இருப்பது. இந்த பிராந்தியத்தின் சமாதானத்துக்கு உற்பத்திக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியா ஒரு அணை சுவர் என்கின்ற ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கிறேன். இந்த கோட்பாடு இப்போ அவருடைய நடைமுறையை பரிசீலனை அவருடைய எழுத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள், புக்கெண்ட் என்று இந்தியாவை. அவ்வாறு வெளியிட்டிருக்கின்ற இந்த இந்தியாவை அவர்கள் பாய்க்க மாட்டார். மற்றது ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி அவர்களுடைய சொல்றாரு. அது உண்மையும் கூட. இந்தியாவோட வர்த்தக ரீதியான முரண்பாடுகள் ஏற்படும், அது பாக்கிய இங்க கூட்ட குறைக்க. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ் என்று வந்த உடனே அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ் தான் முக்கியத்துவம் பெறும். அதாவது எந்த ஒரு உயிரும் பாதுகாப்புக்காகத்தான் முதலில் போராடும். ஒரு உயிருக்கு முன்னால் ஏராளமான உணவுப் பொருட்கள் இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன பிராணிக்கு முன்னால். ஆனால் அதனை அந்த சூழலில் ஒரு புலியோ சிங்கமோ அந்த பிராணியை பிராணியை அணுகினால் அது உணவை விட்டுட்டு பாதுகாப்புக்காக தப்பித்தான் போடும். பாதுகாப்பு தான் முதலாம். பாதுகாப்பில் என்றால் உலகத்தில் ஒன்றுமே இல்லையா. இந்த பின்னணியில் இலங்கை சம்பந்தமான விடயத்தில், பாதுகாப்பு கொள்கை சம்பந்தமான விடயத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் திட்டவட்டமாக நல்லுறவை இப்போது நிலவும். முரண்பாடுகள் இருக்கும். முரண்பாடு இல்லாமல் கணவன் மனைவியும் இல்லை, காதலும் இல்லை, தாய்ப்புள்ள உறவும் இல்லை. ஆனால் முரண்பாடுகள் தீரும். அது தீரக்கூடிய இடத்தில், அதாவது ஒரு காம்ப்ரமைஸ் எப்போது நிகழ்ந்தாகும். அது யுத்தத்துக்கு போராடும் அது நிகழ்ந்தாகும். அது அவையவைக்கு உரிய எல்லைகளை கொண்டது. ஒருபோதும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இலங்கை சம்பந்தமாக பகைமை முரண்பாடு வராது. நீங்கள் இப்போது பகைமை முரண்பாடு வராது என்று கூறினாலும் கூட, அமெரிக்காவினுடைய C-130 விமானங்கள் பலலியில் மட்டும் தரையிறங்கவில்லை, திருவோணமலையில் தரையிறங்கி இருந்தது. அதே போன்று அனுராதபுரத்தில் தரையிறங்கி இருந்தது. அதே காலப்பகுதியில் அம்பாறை பகுதியிலும் அது தரையிறங்கி இருந்தது. அது பேரிடர் விமானமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இதே ஒரு சூழ்நிலை, சீனாவை பின்தள்ளுவதற்கு இந்தியாவோடு அமெரிக்கா சில விடயங்களில் அரணாகவும் அல்லது தடுப்பணையாக பயன்படுத்தும் என்று கூறினாலும் கூட, இந்த இடத்தில் ஒரு திடீரென்று இந்த பிரவேசம் செய்தமையானது
நான் எங்கு வேண்டும் என்று சென்றாலும் நான் அங்கு சென்று வருவதற்கான முழு சுயாதீனம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இருக்கின்றது. அது ஆசியாவும் எனக்கு விதிவிலக்கல்ல, ஆப்பிரிக்காவும் விதிவிலக்கல்ல, ஐரோப்பாவும் விதிவிலக்கல்ல. நான் தான் உலகின் அதிபதி என்பதையும் அமெரிக்கா சொல்லி சென்றதாக கூறப்படுகிறது. அதில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? இல்லை இல்லை அப்படி இல்லை என்கிறீர்கள். நீங்கள் சொல்வதை உடன்படுதல் மறுத்தல் என்ற அந்த வாதத்துக்கு நான் விட மாட்டேன். இதனை சரியாக பரிசீலித்த என்ற வாதத்துக்கு வருவர். அமெரிக்காவும் இந்தியாவும் ரெண்டும் ஒன்று சேராமல் இந்த லேண்டிங் உடன் நடந்திருக்கார். அதாவது சீனாவை இந்த பிராந்தியத்தில் துரத்த இந்தியாவால் தரிக்க முடியாது. அப்படியா? அம்பாந்தோட்டை பகுதியிலே 99 வருடங்களுக்கு அந்த துறைமுகத்தை குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட போது இந்த இருவரும் எங்கள் கோமாவில் இருந்தார்கள், 2 நாடுகள். ஓ சரி, அது எல்லாவற்றுக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் அதனை செய்ய முடியாது போனாலும் அவர்கள் ராணுவ ரீதியான பரிமாணங்கள் பெறும்பொழுது அதனை அனுமதிக்க மாட்டார். இப்போது உள்ள நிலைமை இதுதான். அந்தமான் நிக்கோபார் தீவு சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு சம்பந்தப்பட்டு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. தெளிவான, அதாவது யுத்த விமானங்கள், கப்பல்கள், அவற்றுக்கான ஊட்டப் பொருட்கள் வழங்குவது சம்பந்தமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில மிக தெளிவான உறவு இருக்கிறது. அதே போல இலங்கையில் லேண்ட் பண்ணுவதற்கு முதல் அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்துதான் இந்த லேண்டிங்கை செய்யுது. இதைத்தான் நாங்கள் எல்லோரும் கவனிக்க தவறுகிறோம். இவ்வாறு செய்ததன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த பிளரில் காட்டி சொல்லியிருக்கு, இணைச்சபடி எல்லாம் செய்யலாது. சரியான, நீங்க ராஜபக்ச குடும்பத்துக்கு பிறகு நீங்கள் இன்னும் கூட சீனாவோட நீங்கள் பெரும் காதல் உறவு கொள்ளலாம், நாங்கள் அதை விட மாட்டோம் என்று தட்டி சொல்லுகின்ற வகையில தான் இது நடந்திருக்கு. ஏனென்றால் இந்தியா தட்டி சொல்ல முற்பட்டால் இந்திய எதிர்ப்பு வாதம் சிங்கள மக்கள் மத்தியில் வலுவடைந்து இந்தியா தோல்வியடை. இந்தியாவால் தரித்து செய்ய முடியாததை இந்தியா அமெரிக்காவை செய்து செய்யுது. இந்தியா இலங்கை விவகாரத்தில் இந்தியா இலங்கை விவகாரத்தில் தொடர் தோல்விகளை தானே சந்தித்திருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யுத்தம் இடம்பெற்று தமிழினம் அளிக்கப்பட்ட பின்னர் மஹிந்த ராஜபக்ச கூறினார், நாங்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு மேல் சென்று தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குவோம் என்றார். மன்மோகன் சிங் குறிப்பிட்டார், நாங்கள் இலங்கை அரசுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுப்போம் என்றார். எதுவும் நடைபெறவில்லை. தொடர்ச்சியாக தென்னிலங்கை அரசுகள் இந்தியாவை ஏமாற்றி இருக்கின்றது என்றால் இப்போது இந்தியாவின் இயலாமை தான் அமெரிக்காவோடு சேர்ந்தாவது இலங்கையை கையகப்படுத்துவோம் என்று முயற்சி செய்கிறதா? நீங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் இதோட நான் கொஞ்சம் ஆழமாக சொல்லலாம். ஈழத்தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற கற்றுக் கொண்டதற்கு பதிலாக சிங்கள தலைவர்களை தோற்கடிப்பதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. எல்லா ஈழத்தமிழ் தலைவர்களையும் இன்று வரை இப்படியே தந்தை செல்வநாயகம் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தார் 49ஆம் ஆண்டு. அதை நாங்கள் எல்லோரும் ஆதரிக்கிறோம், இப்போவும் ஆதரிக்கிறோம். அவர் முன்வைத்த போது அன்றைய நிலை அது சரியானது. காங்கிரஸ் முன்வைத்திருந்த எஜிபனம்பலம் முன்வைத்திருந்த ஒற்றையாட்சியை நாங்கள் நிராகரித்தோம். சரி, இந்த தந்தை செல்வநாயகம் 49ஆம் ஆண்டு முன்வைத்த சமஷ்டி கோரிக்கையை 57ஆம் ஆண்டு பண்டார் நாயக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் போது பிராந்திய சபைகள் என்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போனேன். பண்டார் செல்வா ஒப்பந்தம் சமஷ்டியாக கொடுத்தது, பிராந்திய சபைகளைத்தான் கொடுத்தது. வடக்கு கிழக்கு என்ற தாயகம் 3 தூண்டுகளாக பிளக்கப்பட்ட பிராந்தியங்களை பிரிப்பதுதான் பண்டா செல்வா அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல தந்தை செல்வா கையெழுத்திட்டார். இது மட்டும் போதாது, குறைவு 65ஆம் ஆண்டு டக்ளீஸ் நாயக்காவோட ஒப்பந்தம் செய்ய போறார். அதில் 7 மாவட்ட சபைகளாகத்தான் தந்தை செல்வா கையெழுத்திட்டார். வடக்கு கிழக்க பிரிச்சு, அதாவது சமஸ்தியை கைவிட்டு தான் மாவட்ட சபைக்கு போனார். சமஸ்தியை சும்மா சொல்லலாம், கையுடையிலே தந்தை செல்வாண்ட பாக்கெட்டுகளை இருந்து சொல்லலாம். அப்படி இல்லை, எக்ரிமெண்டின் படி அது கைவிடப்பட்டது. எக்ரிமெண்டின் படி அது பிராந்திய சபைக்கு போயாச்சு, எக்ரிமெண்டின் படி மாவட்ட சபைக்கு போயாச்சு. இந்த தந்தை செல்வாவின் பாதையில் தான் பின்னாளில் மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு சம்பந்தமான ஒப்பந்தம். தந்தை செல்வா ஆரம்பித்து வச்ச பாதையில் தான் அமுதலிங்கம், சிவசம்பரம் எல்லோரும் அவர்கள் மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு போனார்கள். அந்த மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு போனதை தமிழ் இளைஞர்கள், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், கல்விமான்களை இருக்க தொடங்கினார். அது ஒரு கட்டம். இங்கே பார்க்கலாம், எல்லோரும் தோல்வியைத்தான் கொடுத்தார்களே. ராமநாதன் தோல்வியைத்தான் கொடுத்தார், தந்தை செல்வாவும் தோல்வியைத்தான் கொடுத்தார். இன்று வரை ஏதாவது ஒரு தலைவர் தமிழ் மக்களுக்கு வெற்றி தேடி கொடுத்திருக்கிறாரா? சின்னக்கலிக்கு சின்ன போய் சொல்கிறேன். ஒரு வல்லரசோடு நீங்கள் தமிழ் தலைவர்களை ஒப்பிட முடியாது.
ஒரு வளர்ந்து வரும் வல்லரசு என்று கூறுகின்ற இந்தியாவின் இயலாமைதான் இங்கு கேள்வியை ஒழிய இவர்களின் தோல்வி என்பது தோல்விதான். இவர்களை தமிழ் மக்கள் ஒருபோதும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டதும் இல்லை, இவர்களுக்காக தியாகம் செய்ததும் இல்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு தலைவர், தேசிய தலைவர் மட்டும்தான் தமிழ் மக்களின் தலைவர். இவர்கள் அனைவரும் அதில் வந்த வழிப்போக்கர்களை ஒழிய இவர்களை தமிழ் மக்கள் ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொண்டதில்லை. அந்த கட்சியினர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கின்றனர். அப்படி சொல்ல முடியாது. தமிழ் மக்கள் தாங்கள் தேர்தலில் வாக்களித்து தலைவர்களாக ஆக்கப்பட்டவர்கள். ஏன் 2024ஆம் ஆண்டு TNA கூட தமிழ் மக்கள் வாக்களித்துத்தான் அந்த வாக்களிப்பு பலன்தான் தமிழ் தேசிய முன்னுக்கு கொண்டு வந்தவங்க. இப்படி அதனை நாங்கள் கொண்டையும் கொச்சப்படுத்த முடியாது. மக்கள் வாக்களித்ததை நீங்கள் நிராகரிக்க முடியாது. அதனுடைய யதார்த்தம் இருக்கு. இந்தியாவுடைய கையாள தோல்வி இது இப்படி போனா இந்தியாவில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் இல்லை. இதான் என்னுடைய தீர்வு. ஆனால் இந்தியாவிடம் ஒரு பலரும் தெரிந்திருக்காத விடயங்கள் உண்டு. 1984ஆம் ஆண்டு இந்தியாவிடம் ஒரு தீர்வு திட்டம் ஒன்று இருந்தது. இந்திரா பார்த்தசாரதி வரைந்த ஒரு தீர்வு திட்டம். அதில டர்க்கி கிரீக் சொல்யூஷன் என்கின்ற ஒரு முறை ஒன்று, சிஸ்டம் ஒன்றை அவர்கள் அமல்படுத்தப்பட்டார்கள். துருக்கியும் கிரீக்கும் சம்பந்தப்பட்ட வகையில அந்த பிராந்தியத்தில் ஒரு பீஸ் கொண்ட உருவாக்கப்படுகின்ற இந்தியா ஒரு தீர்வு திட்டம் வரைந்திருந்தது. அந்த தீர்வு திட்டத்தின்படி இந்திய ராணுவம் இலங்கையில் 85ஆம் ஆண்டு முற்பகுதியில் லேண்ட் பண்ணுவதாக இருந்தது. அப்போது பலாலி, திருவோணமலை, பலாலியில ராணுவம், திருவோணமலையில கடற்படை, கட்டுநாயக்கால விமானப்படை. ஆனால் சிங்கள பகுதியில் ராணுவம் நடமாடுவதில்லை. இந்த கிரீக் டர்க்கி சொல்யூஷன் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இன்றைக்கு கிரேக்கர்கள் சைப்ரஸில் வாழ்கின்ற கிரேக்கர்கள் ஒடுக்கப்பட்ட போது துருக்கி தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி அங்கு அந்த 74ஆம் ஆண்டு அந்த பிரதேசத்தை 2ஆக பிரித்தது. இன்றும் துருக்கிய ராணுவம் அங்க இருக்குது. அது துருக்கி அட்மினிஸ்ட்ரேட்டட் ஏரியா என்று சொல்லப்படுது. தன்னால் சொல்லி நேட்டோக்குள்ள இருக்கு. துருக்கியும் சைப்ரஸ் நேட்டோக்குள்ள இருக்கு, கிரேக்கம் நேட்டோக்குள்ள இருக்கு. பிரிக்க முடியாது. அமெரிக்காவால பிரிக்க இல்லை. இன்றைக்கும் இருக்கு. இதே சிஸ்டத்துல இலங்கையில சோவியத் யூனியன் ஆதரவோட திட்டத்தை அமல்படுத்தலாம் என்று இந்திரா காந்தி அங்கு பிரதமராக இருந்த முயற்சித்த காலத்தில் தான் அக்டோபர் மாதம் 84ஆம் ஆண்டு கொல்லப்படுகிறார். இந்த இப்படித்தான் நிகழ்ந்து முடிந்தது. இந்தியாவிடம் ஆரம்பத்தில் ஒரு சரியான அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் தலைவராக தெரிவு செய்ய இருந்தது அமரலிங்கம் தான். படையராக்கி அமரலிங்கத்தை வடகிழக்கு தலைவராக்கி தெற்கு சமஸ்தியை ஏற்றுக்கொள்ளும் போது அதை வாபஸ் பண்ணுவது என்கிற திட்டம் தான் இருந்தது. சரியா? அப்போ இயக்கங்களை ஆதரிப்பதன் நிலை இயக்கங்களை பரிசுக்காரராக மாற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருந்தது. ஏன்னா இந்தியாவில் இப்படி இந்த திட்டத்தை அன்றைய நிலையில் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். நான் கற்பனை செய்யறாங்களே, அன்று சமஸ்தியன் சொல்லி இந்திய ராணுவத்தின் மேற்பார்வைகளை கொடுத்து அமரலிங்கம் தலைவராக வந்திருந்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இது ஒரு அன்றைய காலத்தில் காணப்பட்ட ஒரு சூழல். இப்போது இந்தியா பின்வாங்கி போய் தானே பின்வாங்கி போயிட்டது. இந்தியாவால் வடக்கில் தமக்கு பகமை சமாளிக்க முடியாத நிலைமை. ஒன்று சீனா, அங்கால பாகிஸ்தான், இங்கால பங்களாதேஷ் கூட கூட்ட கிடைக்கும். வடக்கு கிழக்கு தெற்கு, வடக்கு கிழக்கு மேற்கு மூன்றில் பிரச்சனை. தெற்கேயும் இந்தியா இழந்தால் செய்ய முடியாது. எனவே இந்தியா ஒரு கட்டத்தில், நான் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படை ஒன்றுமே சொல்லினேன், ஒரு கட்டத்தில் இந்தியாவால் ஈழத்தமிழர் பக்கம் திரும்பாமல் தன்னை பாதுகாக்க, அவ்வாறு பாதுகாத்த நீங்கள் கடுமையான ஒரு வசனம் உங்களுக்கு சொல்ல விருப்பம். இலங்கை தீவாக இருப்பதால் இலங்கையில் பாதுகாப்போம். தீவுதான் இலங்கையை, இந்த பாக்கு நீரில்தான் இலங்கையை ஒரு தீவாக்கியது. பாக்கு நீரில்தான் இலங்கையை ஒரு அரசாக்கியது. பாக்கு நீரில்தான் இலங்கை ஒரு நாடாக வைத்திருக்கிறது. இந்த பாக்கு நீரினை உள்ளால் தான் ஈழத்தமிழ் போராட்டமும் வளர்ந்தது. பாக்கிரனை இழந்த பின்பு போராட்டமும் இழக்கப்பட்டு விட்டது. இந்த ரெண்டுமே நாங்கள் புரிந்து கொள்ள தவறக்கூடாது. பாக்கிரனை எங்கள் கையில் இருக்கும் பொழுது நாங்கள் அடைய அரசை உருவாக்க வளர்ச்சி கிடைக்கும். பாக்கிரனை இழந்த பிறகு பெருங்கடலில் நாங்கள் அழிந்து போனோம். 13 கப்பல்கள் பெருங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டன. 13 பெரிய கப்பல்கள். இப்போது நான் சொல்ல வர செய்தி இருந்தால்,
இலங்கை தீவாக இருப்பதனால்தான் சிங்களவருக்கு பாதுகாப்பு, சிங்களவருக்கு அரசு, சிங்களவருக்கு பௌத்த மதம் பேணி பாதுகாக்கப்படுகிறது. கியூபா தீவாக இருப்பதனால்தான் காஸ்ட்ரோ அந்த ஆட்சியை அவர் 3/4 நூற்றாண்டு கிட்ட வர அங்க கம்யூனிஸ்ட் கட்சி பவர்ல இருக்கு. தாய்வான் தீவாக இருப்பதனால்தான் 100 கிலோமீட்டர் கடலை கடந்து அந்த தாய்வானை கைப்பற்ற சீனாவால் முடியவில்லை. தீவு எப்பொழுதும் பலம், ஆட்சியாளர்களுக்கு பலம். இந்த நிலையில் இலங்கையை பிரித்தால் இலங்கை தீவில்லை. வடக்கையும் கிழக்கையும் கோடு போட்டு வடக்கு தமிழீழத்தை இந்தியா அங்கீகரித்து பிரித்தால் இலங்கை தரைவழி தொடர்புள்ள நாடாகவும், தரைவழி தொடர்புள்ள நாடானால் இலங்கைக்கு ஒருபோதும் பாதுகாப்பு கிடையாது, பலம் கிடையாது. இலங்கை பின்பு தமிழருடைய இந்தியாவுடைய ஒப்பந்தம் செய்ய வரும். இதை இந்த இந்தியா கருத்தில் கொள்ளவில்லை என்பதால் நான் சொல்வேனே தவிர, இங்கு தகவல்களை உற்பத்தி செய்வதன் மூலம் நாங்கள் எதையும் அடைய முடியாது. நாங்கள் எல்லாம் செய்து பார்த்துதான் தோல்வி அடைந்துட்டோம். இனி நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி நாங்கள் புதுசாக பார்க்கணும். தோல்வியடைந்த பாதைகளை நாங்கள் கையில் எடுத்தோமானால் மீண்டும் தோற்போம். பதிலாக வெற்றிக்கான பாதையை தேட வேண்டும். தோல்வியடைந்த பாதைகளை மட்டும் நாங்கள் போற்றி கையில் தோளில் சுமப்போமானால் வெற்றிக்கான பாதையை தேடுவதை முற்றிலும் இழப்போம். எனவே இப்போ வெற்றிக்கான பாதையை தேடுவதற்கான காலம் இது. உலக ஒழுங்கு குழம்பு ஏற்பட்டிருக்கிற போது எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த சாதகமான சூழலை நாங்கள் கல்டிவேட் பண்ண, அதை பயன்படுத்த எங்களுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். எங்களுக்கு ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைகள் வேணும். ஒருவேளை இந்த சொற்களை யாரும் நக்கலாக சொல்லக்கூடும். இல்லை, நான் யாரிடமும் விலை போகாத ஒருவர். என்னை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. நான் மிகுந்த துணிவோடு தான் சொல்றேன். இந்த நாடு ஒரு நாள் 2ஆக உடை. அதனை படைப்பு தொழில் புரிவதாக கூறப்படும் பிரம்மதேவனே ஆனாலும் இலங்கை தீவு 2ஆக உடைவதை தடுக்க முடியாது. எனவே நாங்கள் இப்பொழுது வெறும் சிறு புத்திகளினால் நாங்கள் எல்லாவற்றையும் உடைய பார்க்கிறோம். கைவிட்டு யதார்த்தத்தை டேபிள்ல போடுவோம். யதார்த்தத்தை, அதாவது சமஷ்டி கேட்கிற இந்த ஒரு கட்சியினாலாவது இன்று இலங்கை ஒரு சார் நிலத்தையாவது பெற முடியுமா? சிவநாயம் பெற இல்லை, அம்பலிங்கம் பெற இல்லை, சம்பந்தம் பெற இல்லை. அதையாவது பெற முடியுமா? ஒரு சார் ஒன்றும் பெற முடியாது. காட்டுங்க பெறலாம்ன்றது உதாரணம். பெறலாம்ன்றதுக்கான வேறு திட்டத்தை காட்டுங்கிற நம்புவோம். ஒன்றையும் முதலும் பெற முடியாது. நீங்க சமஸ்தியும் பெற மாட்டீங்க, மாவட்ட சபையும் பெற மாட்டீங்க. உங்க திருவதற்கு ஈட்ட வழி சர்வதேச அரசியலை செல்வதை கையாளவும், உள்நாட்டில் ஐக்கியத்தை பேணுவது, தமிழர்கள் மத்தியில் ஐக்கியப்பட தவறினால் எதிரிகளின் காலடியில் விழ வேண்டும் எங்கள் ஒரு பிள்ளையான கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறது. ஒருவன் எதிர்த்தா இதை சேர்ந்து எதிர்த்து நாங்கள் அதில் குளிர்காயும். எதிர்ப்பு அரசியல் ஒன்றும் செய்யாது. மாறாக கன்ஸ்ட்ரக்டிவாக அரசியலை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது எங்களுடைய தேவை இதுதான். சிங்கம் 2 தடவைகள் தோல்வியடையும் தனது வியூகத்தை 3ஆவது தடவை மாற்றி வைத்துக் கொள்ளும். நாங்களும் எங்களுடைய கடந்த கால 200 ஆண்டு கால வியூகங்களை மாற்றி வைக்க வேண்டும். 200 ஆண்டுகள் அடைஞ்ச தோல்விகளிலிருந்து புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரு தலைவரும் தமிழருக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கவில்லை. மாறாக இன்று மூளை முடக்கு, தெருக்கள், திண்ணைகள், வீடுகள், வாசல்கள் முழுவதும் இராணுவமயம். மண்ணை இழந்தோம், கடலை இழந்தோம், காட்டை இழந்தோம். ஒருவராவது நீங்கள் பாக்கிரணி அரசியலை பற்றி பேசுவதை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அதான் முக்கியமானது. எங்கள் தலைவர்களாயினும் சரி, எங்களுடைய அறிஞர்களாயினும் சரி, பாக்கிரணி அரசியலை பற்றி பேசுவதே இல்லையே. பாக்கிரணி இழந்தோம். பாக்கிரணி இருந்ததனால் தான் நாங்கள் போராட்டத்தை வளர்த்தெடுத்தோம். பாக்கிரணி இழந்ததனால் தான் போராட்டத்தில் அழிந்தோம். எங்களுடைய நிறைவு நேரம் வந்து விட்டது. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கேட்டிருந்தீர்கள். நீங்கள் ஒரு பெரியவர், தமிழ் தேசிய அரசியலில் பலருக்கும் ஒரு குருவாகவும் ஆசானாகவும் இருக்கக்கூடியவர். இப்போது இந்த பாக்கு நீர்ணை அரசியல் பற்றி தமிழ் அரசியல் தலைவர்கள் பேசுவதில்லை என்று கூறினீர்கள். அந்த வினாவை நான் உங்களிடம் கேட்க கூடாது என்கின்ற ஒரு பிடிவாதத்தோடு தான் இந்த செவ்விக்கு வந்திருந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், சில்லடையான தெருப்பொறுக்கிகளாக தங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளை மாற்றியிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்பில் ஒரு பெருமதியான மனிதரிடம் அந்த பெருமதியான நேரத்தில் பெருமதியான விடைகளை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு தான் நான் வினாக்களை முன்வைத்தேனே ஒழிய, இந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் கேள்விகளை கேட்டு அந்த நேரத்தை வீண்விரயம் செய்வதை நான் தவிர்த்திருந்தேன். ஏனென்று சொன்னால், அவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் கூறினீர்கள் அரசியல் தலைவராக பார்ப்பதில்லை என்று. நான் அவர்களை அரசியல்வாதிகளாகவே பார்ப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால்,
பாலர் பாடசாலை மாணவர்கள் போல் அவர்கள் இப்போது கதிரைக்கும் பதவிக்கும் அவர்களுக்கு இன்னொரு செயற்பாடுகளுக்கும் அலைந்து திரியும் ஒரு என்ன சொல்வது பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு கூட தகுதியில்லாத நிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை பற்றி நான் உங்களிடம் வினாக்களை தவிர்த்திருந்தேன். மிகவும் பெறுமதியான நேரத்தில் பல விடயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இனி வரப்போகின்ற நாட்களிலும் உங்களோடு தொடர்ந்து செவ்வி காணலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிகவும் ஆவேசமான கருத்துக்கள் முரண்பாடு ஏற்பட்ட போதும் கூட அதனை மிகவும் லாபகமாக கையாண்டு ஒரு நடுநிலையான கருத்துக்களை முன்வைத்தமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.